வணக்கம். எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த ஒரு சின்ன சின்ன கொப்பளங்கள் இல்லாமல், ஒரு மாசு மரம் இல்லாமல், பளிங்கு மாதிரி இருக்கணுங்கிறது தான் விருப்பமாக இருக்கும். ஆனால் எல்லா டைமும் நம்மளுக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இயற்கையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலையை அரைச்சி உடல் முழுவதும் பூசி சரியாக 15 நிமிஷம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேப்பிலை யூஸ் பண்ணும்போது சோப்பு போடக்கூடாது. அதே மாதிரி ரெகுலராக முடியலனாலும் வாரத்தில் 3 நாட்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சருமத்தோல் நிறம் மாறும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த சின்ன சின்ன சூட்டு கட்டிகள் எல்லாம் உடம்புல வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த கட்டிகள் மறைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வரவே செய்யாது. ஏன்னா ஒரு வேப்பிலைங்கிறது நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மூலிகை மருந்து. வெய்ய காலத்தில் பயன்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வறண்ட சருமம் இருக்கிறவங்க ரோஸ் வாட்டரில் கொஞ்சம் தேன் கலந்து முகம் கழுத்து இந்த பகுதியில் தேய்ச்சிட்டு 15 நிமிஷம் கழித்து கழுவுனாங்க அப்படின்னு சொன்னால் சருமத்தில் ஆழமாக இருக்கிற அழுக்கு இறந்த செல்கள் வந்துட்டு வெளிவந்துடும். பொதுவாகவே நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கணும், அதில் இருக்கிற அழுக்கும் இறந்த செல்களும் வந்துருச்சுனாவே அந்த ஸ்கின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சுத்தமாக ஆகிடும். நம்மளுக்கு அதனால் வர்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. இது அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற ஈரப்பதமும் அதிகரிக்கும். மற்ற அழகு சாதனங்கள் மாதிரி வறட்சியை ஏற்படுத்தாது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.